ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மர் லீவுக்காக பாப்பா, நான், என்னோடய சிஸ்டருடைய சன் எல்லாருமே பெரியக்கா வீட்டுக்கு பெரியநாயக்கம்பாளையம் போயிருந்தோம். அதாவது கோயம்புத்தூரில் பெரியநாயக்கம்பாளையம் இருக்குது, அங்கே போயிருந்தோம். அங்கே காலையில் டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. அதனால் டிஃபன் சாப்பிட உட்காந்தாச்சு எல்லாருமே. இட்லி, பூரி, மசால், தேங்காய் சட்னி, சாம்பார் இந்த மாதிரி 2 ஐட்டம் பண்ணியிருந்தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றோம். சாப்பிட்ட உடனே பவர் கட் ஆயிடுச்சு. அதனால் என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிறதுக்காக என்னுடைய இது யங்கர் சிஸ்டருடைய சன்னு. இவங்க பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க, பிருத்வி. பார்த்துருப்பீங்க நிறைய என்னோடய சேனலில். நான் பெங்களூர்லேருந்து இங்கே ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தால் உங்களுக்கு டிரைவர் ஆக்கிடுறீங்க அப்படி சொல்லிட்டு தம்பி சொல்லுவான். ஆனாலும் நாங்கள் விட மாட்டோம். எங்கேயாவது அங்கே போகலாம் தம்பி, இங்கே போகலாம் தம்பி, கூட்டிகிட்டு போ தம்பின்னு கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போக வச்சுருவோம். அந்த மாதிரி இன்றைக்கி டிமார்ட் போக போகிறோம். கிளம்பியாச்சு எல்லாருமே. வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி டிமார்ட் ஷாப்பிங் விளாக் தான் என்னோடய சிஸ்டர் வீட்டிலேருந்து பார்க்குறோம். பார்ட் 1. பார்ட் 2 அடுத்தது இதிலேருந்து கண்டினியூ ஆகும். இப்போ நாங்கள் காலையில் என்னுடைய சிஸ்டர் வீட்டுக்கு வந்தோன்னு சொன்னேன் இல்லைங்களா. காலையில் நாங்கள் நைட்டு வந்துவிட்டோம். காலையில் அக்காவும் தம்பியும் வந்தாங்க. அப்போ நானும் சிஸ்டரும் சேர்ந்து இட்லி, பூரி இதெல்லாம் செஞ்சிட்ருந்தோம். அவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம். இட்லி, பூரி மசால், தேங்காய் சட்னி, எனக்கு பிடிக்கும் தேங்காய் சட்னி, முருங்கைக்காய் சாம்பார், வடை, மசால் வடை செஞ்சுருந்தாங்க. மெது வடை தான் எனக்கு பிடிக்கும். அப்புறம் மற்றவங்க எல்லாத்துக்கும் மசால் வடை பிடிக்கும். அதனால் எப்போவுமே மெது வடை தானே செய்கிறோம். அதனால் இன்றைக்கி மசால் வடை செய்யலான்னு செஞ்சுருந்தாங்க. அதனால் எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்குறோம். தம்பி ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியாச்சு. எல்லோரும் நல்லா ஜாலியாக இருந்தது. இந்த லீவு அப்படின்னால லாஸ்ட் வீக் என்னோடய யங்கர் சிஸ்டர் வீட்டில் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், பொள்ளாச்சி போயிருந்தேன். பொள்ளாச்சி போயிட்டு இந்த வாரம் இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். நாங்கள் மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்குது பெரியநாயக்கம்பாளையம். உங்களுக்கு கோயம்புத்தூராக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க தான் என்னோடய பெரியக்கா. அவங்க 2வது சிஸ்டரு. அவங்க கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் அப்படின்னு யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அது பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது கிளம்பியாச்சு. பாப்பா நான் தான் பூட்டுவேன்னு சொல்லிட்டு லாக் பண்ணுறான். அதனால் எல்லாருமே கிளம்பிட்டோம். என்னுடைய சிஸ்டருடைய சன் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. என்னோடய சிஸ்டருக்கு 2 பேர். அதில் பெரியவங்க யூகேயில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சின்னத்தம்பி சின்னத்தம்பி பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு யூஎஸ் கம்பெனியில். சின்னத்தம்பி தான் அடிக்கடி இங்கே பக்கத்தில் இருக்கிறனால வருவான். வந்தால் மாட்டிக்குவான் எங்ககிட்ட. எங்கேயாவது ஒரு பக்கம் போகலான்னு சொல்லிவிட்டு கம்பல் பண்ணி இழுத்துட்டு போயிடுவோம். வந்தாலே எனக்கு பயமாக இருக்குது, என்னை டிரைவர் ஆக்கிடுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கேட்பான். ஆனாலும் நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் எங்கே போனாலும் கோவிலுக்கு, ஷாப்பிங் இப்படியெல்லாம் சொன்னால் எங்களை கண்டிப்பாக தம்பி கூட்டிகிட்டு போயிடுவோம். ஏதோ ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக எங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவோம். அந்த மாதிரி இப்போ டிமார்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறோம். இந்த கோயில் விசேஷம். அக்கா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில். இதனுடைய கண்டினியூஸில் நான் காட்டுறேன். அங்கே திருக்கல்யாணம் மற்ற விசேஷங்கள் எல்லாம் நடந்தது. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் போடுறேன். அக்கா அவங்க வீட்டு பக்கத்தில் லோக்கல் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்ருக்குது. நைட்டு கோவிலுக்கு வரலாம் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கோம். அதுக்குள்ளே டிமார்ட் போயிட்டு சும்மா ஜஸ்ட்டு விண்டோ ஷாப்பிங் போகலாம். ஏன்னா இங்கே மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கிற டிமார்ட் நான் போனதில்லை. அங்கே நான் சிங்காநல்லூர் பக்கம் இருக்குது, அங்கே தான் போவேன். இங்கே நான் போக மாட்டேன். அக்கா அவங்க தான் அடிக்கடி போவாங்க. அதனால் இன்றைக்கி போய் பார்க்கலாம் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் இங்கே இருக்கக்கூடிய டிமார்ட்டுக்கு போகிறேன். அதனால் ஜஸ்ட் ஒரு விண்டோ ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் போயிட்டுருக்குறோம். பார்ப்போம், அங்கே போய் ஏதாவது பிடிச்சிருந்தா நம்ம வாங்கலாம். இப்போ பக்கத்தில் போயாச்சு. பாப்பா ஏன் உட்கார மாட்டேங்கிறான்னு பார்ப்பீங்க. அவள் தான் எப்போவுமே ஃப்ரண்ட்டில் உட்காருவான். இன்றைக்கி பேக்கில் உட்கார வச்சுட்டு வந்தால் அவள் அடம் பிடிச்சிட்டு அவங்க அண்ணனை பிடிச்சிட்டே உட்காந்துட்டு வரான்.
அதாவது கொஞ்சம் மேட்ச் ஆகுது 2 பேருக்கு. மேட்ச் ஆகுதா கருப்பு சிவப்பு இல்ல பேசுறது மேட்ச் ஆகுது. பிளாக் அண்ட் ஒயிட் பாரு. பிளாக் அண்ட் ஒயிட் பாத்துக்கிறீங்களா? பிளாக் அண்ட் ஒயிட் பாத்துக்கிறீங்களா? பிளாக்கும் பாப்பீங்களாமா? வாங்க. பிளாக் ஒயிட் நான்டா ஒயிட் அம்மா கட்டு சொல்லி. என்ன? நான் பொள்ளாச்சி. நீ பொள்ளாச்சி, நீ இறங்க. நாங்க டிமார்ட். நான் டிமார்ட். எனக்கு என்ன வாப்பா வாங்கிட்டு வர? டிமார்ட் பொள்ளாச்சி. டிமார்ட் வாங்கிட்டு வருவேன். டிமார்ட்டா பொள்ளாச்சியா? டிமார்ட் வந்தாச்சு. எடு பாப்பா. இப்போ தம்பியும் சிஸ்டரும் பொள்ளாச்சி போகிறேன்னு சொல்லிட்டு தம்பிக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. அதனால் அர்ஜெண்ட்டாக போகணும்னு எங்களை அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு போயிட்டு அடுத்த நாள் வரேன்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் எங்கள் பெரியக்கா பாப்பா 3 பேர் இறங்கிட்டோம். அக்காவும் தம்பியும் பொள்ளாச்சி கிளம்புறாங்க. பாப்பாவுக்கு போகலாமா எங்கள் கூட வரலாமான்னு 2 இதில் இருக்கா. அவள் பொள்ளாச்சின்னா உடனே ஓடிடுவான். ஆனாலும் இங்கே ஷாப்பிங் அப்படின்னு சொன்னதுனால எங்கள் கூட வந்துட்டான். இப்போது உள்ளே போகும்போது பேக்கெல்லாம் இங்கே கொடுத்து டேக்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம். உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து ஸ்நாக்ஸ் தான், இந்த பிஸ்கட்ஸ் தான். உடனே பாப்பா சாப்பிட்றாளோ இல்லையோ எதையும் எதையாவது எடுத்து பார்ப்பான். இது வாங்கிக்குவான், அது வாங்கிக்குவான், எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லுவாள். இந்த மாதிரி இந்த வேஃபர் இருக்குது இல்லைங்களா, அது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வாங்கியே தான் தருவாள். அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறது இது வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னால் வேண்டான்னு சொல்லுவாள். அவளே வந்து எடுத்து போட்டுக்குவான். இது வந்து டார்க் ஃபேண்டசி வந்து இது நான் எப்போவுமே வாங்கி கொடுப்பேன். அதனால் ஒரு பேக் வாங்கிக்கலான்னு சொல்லி வாங்கி போட்டான். இங்கே வெல்லம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வெரைட்டி இப்போ பாகு வெல்லம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா பாகு வெல்லம் எங்கே தெரியல, காணோம். சரி அப்புறம் பார்த்து வாங்கலான்ட்டு இது வாங்கலை. அக்கா வந்து ஏதோ மளிகை சாமான் வாங்கிட்டுருக்குறாங்க, ராகி மாவு ஏதோ சம்திங் வாங்குறாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த செக்ஷனுக்கு போனேன். இந்த ஜூஸ் ஜார் வந்து நல்லா இருக்குது. இது மாதிரி ஆல்ரெடி வச்சுருந்த ஒன்று உடஞ்சிருச்சு, பாப்பா கீழே போட்டு உடச்சிட்டான். இப்போ அதனால் இது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். என்ன கலர் வாங்கலாம்? க்ரீன் நல்லாயிருக்கு, இது கைப்பிடி நல்லாயிருக்கு. எப்படி இருந்தாலும் நம்ம வீடியோவுக்கு நான் யூஸ் பண்ணுவேன், பாப்பா யூஸ் பண்ணிக்குவான் அதுக்கப்புறம் வந்து. அதனால் சரி ஒன்று போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். நல்லாயிருக்கு, க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ளவர் வாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பாட்டோட குட்டியாக நல்லா க்யூட்டாக இருந்தது. 169 இது நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி இது வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. 159. இது வந்து கிளாஸ் ஜார் 59, 69, 79 இந்த ரேஞ்சில் எல்லா ரேஞ்சில் வச்சுருக்காங்க. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அந்த லிட் எல்லாமே வந்து நல்லா டைட்டாக இருந்தது. இதெல்லாம் 79 ரூபீஸ் வந்து மேலே இருக்கக்கூடியது எல்லாமே ஆல்ரெடி இருக்குது. சரி ஏதாவது வந்ததுக்காக ஏதாவது 2 வாங்கலாம் ஞாபகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் நான். அப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலு, இந்த மாதிரி காஃபி கப் இது நல்லா இருந்துச்சு. அதனால் இது 2 எடுத்து போட்டிருக்கா பாப்பா. ஏதோ வாட்டர் பாட்டில் எடுத்து போட்டிருக்கா. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. இது லிட்டு வந்து நல்லா டைட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, இது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சிஸ்டர் சொன்னாங்க. அதனால் பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து நம்மளுக்கு ஏதாவது சட்னி இந்த மாதிரி எல்லாம் மிச்சமாகிடுச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ டிமார்ட் போயிட்டு வந்தாச்சு. அப்பா ஒரே டயர்டாக இருந்ததுன்னு சொல்லி அக்கா தண்ணி கொடுத்தாங்க. தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட போகிறோம். அடுத்த வீடியோவில் வந்து நான் என்னென்ன வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். டிமார்ட் போயிட்டு வந்தாச்சு. நாங்கள் வந்து விண்டோ ஷாப்பிங் போகலான்னு தான் நினச்சோம். ஆனால் அங்கே போய் நம்ம சும்மா இருக்க மாட்டோம் இல்லையா, அதனால் பார்த்ததெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். Until then, bye from Nalini. Thank you.